வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா 4 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசு மறுபடியும் ஃப்ரீ லேப்டாப் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல நம்மகிட்டயும் ஒரு ஃப்ரீ லேப்டாப் வந்திருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 20,00,000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீ லேப்டாப் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப முதல் கட்டமா 10,00,000 பேருக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அநேகமா வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ள எல்லாருக்குமே குடுத்து முடிச்சுருவோம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதுல வந்து ஆக்சர், டெல், ஹெச்பி 3 பிராண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்சர் பிராண்டு. பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டோடைய ஸ்டிக்கர், சிஎம்மோட ஃபோட்டோ, அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசுடைய முத்திரை இதெல்லாம் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. ஐ மீன் கம்பெனினா ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் நேம் என்ன, அதோட டைப் என்ன, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, மந்த் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 அப்பதான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பியும் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் இது வந்து ஃப்ரீயா கொடுத்தது தான். ஆனா இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 49,999 ரூபா. அதாவது 50,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா 50,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றத கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்காது. ஒரு காமன் மேனோட பார்வையில் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, மறுபடியும் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சர் அதே டீடைல்ஸ் பின்னாடி இங்கேயே ஒரு ஸ்டிக்கர்ல கொடுத்துருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் நினைக்கிறது, அதேதான் யூசர் மேனுவல் தான். சர்வீஸ் மற்றும் 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லேப்டாப்க்கு வந்து 1 இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதோ வாரண்டி கார்டு வந்து லாஸ்ட்ல இருக்கு, இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள வேற ஒன்றும் இல்லை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் இருக்குது. தமிழ்ல வந்து செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் போனா அதே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இதுல புதுசா இல்லை. அப்புறம் எல்காட்டோட ஒரு கூப்பன் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. எல்காட் இல்லை, சாரி, ஆக்சரோட வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த யூசர் மேனுவல் பேக்கெட்ல இருக்கு. ஆனா முன்னாடி கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ல ஃபுல்லா ஒரு பெரிய புக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா ஃபுல் கம்ப்யூட்டர், அந்த லேப்டாப்போட ஃபுல் ஆக்சசரிஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல என்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் அப்படி சொல்லி இருக்கும். அது போகவே வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட கொடுத்துருப்பாங்க. இது வந்து மவுஸ் பேடு, இது வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ற இடம், இது வெப் கேமரா கனெக்ட் பண்ற இடம் அப்படின்னு சின்ன சின்ன டீடைல்ஸும் தமிழ் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இது மிஸ் ஆகுது. இது என்ன பாக்ஸு, அதேவா சார்ஜர் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சார்ஜர் ஏதா இருக்கு. லேப்டாப் சார்ஜ் போடுறதுக்கு அடாப்டரோட பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜிங் கேபிள். அப்புறம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எத்தனை கவரு, லேப்டாப்போட பாடி சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. வழக்கமா கொடுக்குற கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லாம் கொஞ்சம் தடிமனா இருக்கும். அதுவும் வந்து லாஸ்டா கொடுத்த ஹெச்பி மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்டரி வந்து இவ்வளவு தூரத்துக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசா தெரியும். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட பிரைவேட் லேப்டாப்ல ஈக்குவலா வந்து ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருக்கு. பாடி பார்க்கும்போது அழகா இருக்கு. அலுமினியம் ஃபினிஷிங்ல சூப்பரா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல
தமிழ்நாடு அரசு வழக்கமாக கொடுத்த லேப்டாப்ல வந்து அப்போ ஏடிஎம்கே பீரியட்னால மேடம் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாங்க. அது ஸ்டிக்கர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எடுத்துடலாம். இப்போ தமிழ்நாடு அரசுடைய எம்பளம் இங்கே இருக்கும், கீழே வந்து அப்போ சிஎம் இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வரும்போது இந்த பக்கம் ஜெயலலிதா அவங்க ஃபோட்டோவையும் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஸ்டிக்கர் தான். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம் வேணும்னா. நிறைய பசங்க யாராவது வச்சுக்க போறது இல்லை. தமிழ்நாடு அரசு எம்பளமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தா அது கவர்மெண்ட் லேப்டாப்னு தெரிஞ்சிடும். ஆனால் யாருமே வந்து வெளிப்படையா இது கவர்மெண்ட் லேப்டாப்னு காட்டிக்க விரும்பினதில்லை. ஸோ அதனால எடுத்துருவாங்க. அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்தாங்க கூட வச்சுக்கலாமே, வேணா வச்சுக்கலாம் எடுத்துக்கலான்ற மாதிரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாத அளவுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, உள்ளேயே லேயரிங் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது டிராயிங் பண்ண மாதிரி இருக்கு. நான் லேப்டாப்போட ஃபினிஷிங் நல்லா இருக்கு. பட்டு எத்தனை பேர் இந்த ஃபோட்டோஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போவே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய பசங்க இதுக்கு மேலே லேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. எப்போ போல ஸ்டிக்கர் கொடுத்துருந்தா வேணும்னா அழகாக எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட்டு இப்படி பண்ணது நிறைய பேரை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போது தமிழ்நாடு அரசுடைய எம்பளம் வருது. உள்ள பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய வாய்மையே வெல்லும் முத்திரை வருது முதல்ல எடுத்ததுமே. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் இந்த ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போதைக்கு எதையுமே மாற்றலை. தமிழ்நாடு அரசினுடைய எம்பளம் மேலே இருக்குது. அந்த மூலையில் வந்து பெரியார், அண்ணா, கலைஞரோட ஃபோட்டோஸ் இருக்குது. கீழே வந்து முதல்வர் ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது. நிறைய பசங்க இதை வந்து இப்போவே மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தோன்னா லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர் கொடுத்துருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி, அதாவது இதில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட செயற்கை நுண்ணறிவு ஆப்பு. இது வந்து 6 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ணால் ஹாய் வாட்ஸ்அப், கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி தான் இது. ஓகே, இதில் ஏதாவது கேள்வி கேட்டு பார்க்கலாம். 6 மந்த்துக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹவ் ஆர் யூன்னு கேட்போமா? ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஐ எம் டூயிங் கிரேட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், ஹவ் வாட் அபவுட் யூ. ஸோ ஓகே, இது கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி தான் பெர்ப்ளெக்சிட்டி இந்த செயற்கை நுண்ணறிவு ஆப் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோம்னா தமிழின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, தமிழின்னு இருக்குது. அதேமாதிரி இது வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியல. பட் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் கீழே பார்த்தோம்னா உயர்வுக்கு படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உயர்வுக்கு படி, அதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. உயர்வுக்கு படின்னு எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் பற்றின ஒரு வீடியோ இருக்குது. உள்ளே போனோம், இந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி என பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறிவே கல்வியாம் என கல்விக்கு இலக்கணம் தந்தார். அத்தகு கல்வியை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வெப்சைட் லிங்க்ஸ் அங்கே யூசர் மேனுவலில் கொடுத்துருந்தாங்களே அதே வெப்சைட் லிங்க்ஸை வந்து இதிலையும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரி, இன்டர்நெட்டு, அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. தாட்கோ, டிஎன்எஸ்டிசி, நான் முதல்வனோட வெப்சைட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் பற்றின PDF கொடுத்துருக்காங்க. அதாவது நான் முதல்வன் ஸ்கீமோட போட்டித் தேர்வுக்கு பற்றின இதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாட்கோவோட ஸ்கீம்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த PDF பார்த்தோன்னா தாட்கோவோட ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உயர்வுக்கு படின்றது ஃபுல்லாகவே எஜுகேஷன் ஓரியன்டாக தமிழ்நாடு அரசுடைய இப்போ எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்றத டீட்டெயிலாகவே PDFல கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழர் மரபும் தொன்மையும்ன்றதுல இதில் கீழடி பற்றி அந்த அகழ்வாராய்ச்சியோட வீடியோ கொடுத்துருக்காங்க. அதே PDFல டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வீடியோ 11 நிமிஷம். அதே மாதிரி PDFலையும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இபுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே போனால் இரும்பின் தொன்மைன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. மாபெரும் தமிழ் கனவு, ராஜேந்திர சோழன் பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜேந்திர நூல்கள் பலகற்று பண்டித சோழனாகவும் ஆன பெருமைக்குள். அதே மாதிரி இரும்பின் தொன்மை, தமிழர் நிதி நிர்வாகம் மற்றும் தொன்மை, தமிழ் பெருமிதம், பொருணை நாகரிகம், இதெல்லாம் வந்து PDF கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 போட்டு கொடுத்துருக்காங்க, பாஸ் லினக்ஸ் ஓஎஸும் போட்டு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோம்னா விண்டோஸோட வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, அவுட்லுக் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது. இதில் போய் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸ் இருக்குது, கேம் இந்த நார்மலாக சிஸ்டமில் இருக்க கேம் தான். லிங்க்டின் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக வேலை தேடுறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின் கொடுத்துருக்காங்க, நோட் பேடு, ஸ்னிப்பிங் டூல், மற்ற எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த கீபோர்டு மவுஸ் பேடும் ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பெருசாக கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் குட்டியாக இருக்கும், யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கிறது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்களா. இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம வேணும்னா இது வந்து இப்போ ஆனில் இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஓகே, கேமரா வந்து ஓகே தான், பெட்டராக தான் இருக்குது. ரொம்ப மோசமாக ஓகே, ஃப்ரீ லேப்டாப்க்கு ஓகே தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபோட்டோ இருக்குது, இதில் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மேலே இதை வீடியோவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்ருக்கு இப்போது. வீடியோ வந்து ஓகே, ஸ்டாப் பண்ணுமா? ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ எடுத்துகிட்ருக்கு இப்போது. வீடியோ வந்து ஓகே, ஸ்டாப் பண்ணு. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. வீடியோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியே மொத்தமே ஹையஸ்ட்டே வந்து 720p தான் கொடுத்துருக்காங்க. 1080p இதில் கிடையாது, 720p தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஏர்ப்ளேன் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இன்னும் க்ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணல. இப்போதைக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக்ரோசாஃப்டோடதே யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒய்ஃபை வந்து கொடுத்துருக்கனால அது மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் போய் பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து பாட்டு போட வேண்டாம், காப்பி ரைட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து நம்முடைய சேனலை சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போமா? ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஓகே ஃபைன், நல்லாயிருக்கு. இன்டர்நெட்டும் ஸ்பீடாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ஆன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். லேப்டாப் சூடாகலை, நார்மலாக நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா AMD Ryzen 3 ப்ராசஸர் இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. Intel i3 ப்ராசஸரும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. பழைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4GB தான். இப்போ வந்து இதில் 8GB RAM வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி விண்டோஸ் 11 போட்டு கொடுத்துருக்காங்க, பாஸ் லினக்ஸ் ஓஎஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக MS ஆஃபீஸும் இந்த பெர்ப்ளெக்ஸிட்டி AI ஆப்பை வந்து 6 மந்த்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது MS ஆஃபீஸும் 6 மந்த் வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ப்ளெக்ஸிட்டி இந்த ஜெமினி, ChatGPT மாதிரியான இது ஒரு AI ஆப்பு, இதையும் நம்ம வந்து 6 மந்த்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த லேப்டாப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு பேசிக்கான ப்ரொஃபஷனல் லேப்டாப் இது. அதாவது நான் வந்து கேமிங் பண்ண மாட்டேன், எடிட்டிங் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. நான் வந்து நார்மலாக என்னோட ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு மெயில் அனுப்புறதுக்கு, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த லேப்டாப்பு. இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது, அதனால் கேமிங்க்கு எடிட்டிங்க்கும் இது அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. மேபி ஒரு சிலர் வேணால் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து இப்போ இருக்க கண்டிஷனில் கேமிங்க்கும் எடிட்டிங்க்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப் தேவைன்னா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட் சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப்போட சைடில் இந்த சைடு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹெட்செட்டு ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராவோட ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த 2 லேப்டாப், பழைய அம்மா லேப்டாப் வர்சஸ் இந்த கவர்மெண்ட் லேப்டாப், 2ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் முதல் 2மே கம்பேர் பண்ண முடியாது. 2மே பெஸ்ட்டு தான். அந்த டைமில் இருக்க ஸ்பெக்குக்கு அது வந்து அப்போ அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது அதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்பை. இதோட அட்வான்டேஜ் பார்க்கும்போது இதோட பாடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த அலுமினியம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஸ்லிம்மாக இருக்குது லேப்டாப் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டிக்கர் மட்டும் இல்லைனா இது வெளியில் ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னா இதை வந்து பார்த்த உடனே இதை ப்ரைவேட் லேப்டாப் தான் நம்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த லேப்டாப் மேலே சில அலிகேஷன்ஸும் இருக்கதாங்க செய்யுது. அதாவது பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா 4 வருஷம் கொடுக்காம 4 வருஷம் வந்து இந்த ஸ்கீமை நிறுத்தி வச்சுட்டு
இப்போ 4 வருஷம் முடிவுல எலெக்ஷன் வரப்போற டைம்ல குடுக்கறதுனால, எலெக்ஷனுக்காக இத பண்றாங்க, ஓட்டுக்காக இத பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. குறிப்பா எத குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து +2 ஸ்டூடண்ட்ஸ் +2 முடிச்சுட்டு போற ஸ்டூடண்ட்ஸ் குடுத்தாங்க. இவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு. இந்த லேப்டாப் குடுத்தா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன வச்சு தான் இத குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது கம்ப்ளைண்ட்றத தாண்டியும் உண்மையிலேயே +2 முடிச்சுட்டு காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நான் பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எனக்கு லேப்டாப் குடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லேப்டாப். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து கம்ப்யூட்டர பார்த்துருக்கிறேன். அவ்வளவா யூஸ் பண்ணவும் தெரியாது. எப்படி ஒரு பென் டிரைவ் போட்டு ஒரு ஃபைல எப்படி காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட கம்ப்யூட்டர் நாலேஜே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி கத்துக்கிட்ட லேப்டாப்னா, கம்ப்யூட்டர்னா அது கவர்மெண்ட்டோடைய லேப்டாப் தான். ஸோ அந்த டைம்ல அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வில்லேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நெறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் முடிச்சுட்டு முதல் வருஷம் போகும்போது அவங்களுக்கு கையில ஒரு லேப்டாப் குடுத்தா, அவங்க எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் டைம்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அத விட ஃபர்ஸ்ட் இயர்லயே குடுத்துட்டா, அவங்க த்ரூ அவுட் அந்த அகாடமிக் இயர்ஸ்ல அவங்களுக்கு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட் இத ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் இத +2 முடிச்சுட்டு காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கே குடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இந்த லேப்டாப் பார்க்க எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்முடைய ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.